இப்போ நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே டீம் தான் ஃபர்ஸ்டா பவுலிங் போடுறோம்னு சொல்லி தான் சூஸ் பண்ணாங்க. மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து டெக் அவுட் ஆயிட்டு போயிருவாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கையும் திலக் வர்மா 2 பேரும் ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க. அவங்க 2 பேரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து சரசரான விக்கெட் வந்து லூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில நம்ம சிஎஸ்கே டீம் முன்னாள் சிஎஸ்கே டீம் பிளேயர் தீபக் சகார் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுப்பாரு. முன்னாள் டீமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்ப விளையாடுற டீமுக்கு தான் நான் வந்து விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 பால்ல 28 ரன்னுங்க போட்டு பொழந்து எடுத்துட்டாருங்க. மட்டும் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா மும்பை வந்து 130 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அந்த 28 ரன் தாங்க ஓரளவுக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் டஃபா வந்து கொண்டு போச்சு. இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் முடிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் சேஸ் பண்ண நம்ம சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி தாங்க இம்பாக்ட் பிளேயரா ஓப்பனிங் வந்து ஆடினாரு. அவரோட விக்கெட்டுமே நம்ம தீபக் சகார் தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே போட்டு பொழந்து எடுத்துட்டாருங்க. இந்த அளவுக்கு ஆடுவாரா ருத்ராஜ் அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் வந்து பண்ணாருங்க. கடைசி வரைக்கும் நின்று ஆடணும் அப்படிங்கறனால கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரு. நம்ம சிஎஸ்கே டீம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து 65 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா 53 ரன் அடிச்சிருப்பாரு. அதுல 20 பால்ல வந்து ஆஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாரு. பினிஷிங் டச்சா பாத்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து 6 அடிச்சுதாங்க இந்த மேட்ச் வந்து பினிஷ் பண்ணுவாரு. மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையான பவுலிங் வந்து போட்டிருப்பாருங்க.